ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு இப்போ டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக கிரியாட்டினின் மீதி இருக்கிற உப்பு சத்துக்கள் பண்ணி பார்த்துக்கணும். சம்மர் வரும்போது இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அதாவது சிறுநீரக பாதிப்பு ஆல்ரெடி இருக்கிறவங்களும் அப்படி இல்லை அப்படின்னா சுகர் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக இந்த வெயில் காலத்தில் என்னாங்கன்னா வைரஸ் பரவுதல், வைரஸ் நிறையா பரவும். ரொம்ப ஹை சுகரி ட்ரிங்க்ஸ், இப்போ குளிர்பானங்கள் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே திருப்பி டீஹைட்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் கமர்ஷியல் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காம. வணக்கங்க, டாக்டர் ஆதித்யன் குஹன், ஃபிசிஷியன், டைரக்டர் ஏஜிஸ் ஹெல்த் கேர், கோயம்புத்தூர். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தால் வந்து ஒரு 53% பேருக்கு வந்து சிறுநீரக பாதிப்புன்னு வருது. எதனால் வருது, என்ன காரணம்? அந்த சிறுநீரக பாதிப்பு வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். இது வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்னால வருது. எந்த டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வெயில் அதிகமாக இருக்கிற நாடுகளில் சம்மர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய ஸ்வெட், அதாவது நிறைய வேர்வை வெளியில் வரும். வேர்வை வெளியில் வரும்போது நீர் சத்தோடு சேர்ந்து உப்பு, அதாவது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், வந்து உப்பு சத்தும் வெளியில் வரும். ஸோ இதுவே வந்து ஒரு பாடிக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம், மக்கள் வந்து தண்ணி வெளியே நிறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறது உண்டு. பட் நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்டட வேலைகள் செய்கிறவங்களோ இல்லை விவசாய வேலை செய்கிறவங்களோ அவ்வளோ தண்ணி அக்சஸ் கிடைக்காது. இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது, இல்லை நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது சரியாக தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டீஹைட்ரேஷன், நான் சொல்கிற மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து ஆசிட் பேஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம பிளட்டில் வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்டையராக கிட்னியில் எப்படி நடக்கும் அப்படின்னா தண்ணியும் உப்பு சத்தை வச்சு தான் அது நடக்கும். ஸோ அந்த தண்ணி உப்பு சத்து நிலை மாறும்போது அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் மாறி கிட்னி இன்ஜுரியாக வருது, அக்யூட் கிட்னி இன்ஜுரியாக வருது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ ஓஆர்எஸ் நம்ம லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் சம்மர் அப்போ. ஓஆர்எஸ்னால் ரொம்ப சிம்பிள், ஒரு எலுமிச்சம்பழம் உப்பு சக்கரை போட்டு குடிக்கிறது, இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஓஆர்எஸ் அந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் நம்ம வைக்கணும். சரி, இப்போ இந்த காலநிலை மாற்றத்தினால எப்படி இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுது, இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும், வெயில் அதிகரிக்கும் போது என்னென்ன நடக்கும்? அதான் நான் சொன்ன மாதிரி வெயில் அதிகரிக்கும் போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் உப்பு சத்து நம்ம உடம்புலேருந்து வெளியில் போயிடும். நம்ம அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம், அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம், நம்ம மூளையில் வந்து நம்ம உடம்புல இப்போ ஹீட் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது ஒரு சில டெம்பரேச்சர் தாண்டும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் 45 டிகிரிஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, அது வந்து டிஸ்ரெகுலேட் ஆகிடுது, அது வந்து மாறிடுது. மாறும்போது ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஏற்படுது. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் ஆகும்போது எல்லா ஆர்கனுக்கும் அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, அதாவது ஷாக் கொடுக்குது, ஹீட் ஷாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக தடுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது, ரொம்ப கூலான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். அதாவது வந்து ஷேடில் வேலை செய்யுது, நேராக வெயிலில் வேலை செய்யாமல் ஷேடில் வேலை செய்கிறது. அப்புறம் உடம்புல ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டன், ரொம்ப திக்கான பாலியஸ்டர் துணிகளோ இல்லை டெனிம் அந்த மாதிரி போடாமல் ஈஸியாக காட்டன் துணிகள், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி துணிகள் போடுறது, அடிக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, இப்போ நம்ம வெயில் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், அதே போல் அந்த சிறுநீரக பாதிப்பு வந்து உயிரிழப்புகளும் ஏற்படுது. எப்படி தடுத்துக்கலாம்? அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல, சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, இதெல்லாம் வரும், இதனால தான் வருதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம எப்படி விழிப்புணர்வு? அதான் இப்போ அது நீங்கள் சூப்பர் கொஸ்டின். இது என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு இப்போ சுகர் ப்ரெஷர் இருக்கு. சுகர் ப்ரெஷர்னாலையும் ஒரு மைல்டாக கிட்னி பாதிப்பு ஏற்கனவே நடந்திருக்கலாம். பட் அதை அவங்க வந்து டெஸ்ட் பண்ணாமல், அது ஒரு கிரியாட்டினின்னு சொல்கிறோம் இல்லையா, உப்பு சத்து, நம்ம யூரியா கிரியாட்டினின்னு சொல்கிறோம் இந்த கிட்னியில். அந்த கிரியாட்டினின் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு, இப்போ டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக கிரியாட்டினின் மீதி இருக்கிற உப்பு சத்துக்கள் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த சம்மர் வரும்போது இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அதாவது சிறுநீரக பாதிப்பு ஆல்ரெடி இருக்கிறவங்களும் அப்படி இல்லை அப்படின்னா சுகர் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக, அதாவது ஓவராக வாட்டர் எடுக்கிறதும் பிரச்சனை, கம்மியாக வாட்டர் எடுக்கிறதும் பிரச்சனை. ஸோ அந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு பாடியை விடக்கூடாது. அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த வெயில் வந்து எதனால இந்த அளவுக்கு அதிகரிக்குது? காலநிலை மாற்றம் என்ன காரணிகள்? இல்லை, இது வந்து குளோபல் கிளைமேட் வார்மிங், நம்மளுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஓவர் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. இன்னும் பார்க்க போனால் 2030 வந்து கிளேஷியர், நம்ம இந்த ஐஸ் கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிளேஷியர்ஸே பாதி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 50% மேலே உருகிரும்னு. ஸோ இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்போ நம்ம நிறைய ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், நிறைய
வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், வெஹிக்கிள்ஸ்லேருந்து நிறைய கார்பன் வந்து எமிட் ஆகுது, கட்டடம் கட்டுறோம், மரத்தை அழிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம போகிறதுனால தான் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது, இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதுக்காக எக்கச்சக்கமான நாடுகள் வந்து குளோபல் கிளைமேட் சம்மிட்னு அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவிஸ், அதாவது வந்து டீசல் காரே நிறையா கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டீசல் கார் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பெட்ரோல் ஈவிஸ்க்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் பண்ணி கிளைமேட்டை பாதுகாக்கணுமோ அது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அது இன்னொன்று ரேப்பிட் அர்பனைசேஷன். இப்போ மரத்தை வந்து ரொம்ப வேகமாக வெட்டிட்டு வீடு கட்டுறது, இப்போ எங்கே பார்த்தாலும் சைட் போட்டு இது பண்ணுறது, இதெல்லாமே வந்து டெஃபினட்டாக குளோபல் கிளைமேட் வார்மிங்க்கு ஒரு ரீசன் தான். இப்போ பொதுவாகவே வந்து இந்த வெயில்னால சிறுநீரகம், அதே போல் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இதனால பாதிப்பை தாண்டி வேறு என்னென்ன பாதிப்புகள்லாம் மக்கள் சந்திக்கிறாங்க? அதுவும் இப்போ இருக்க குழந்தைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக சந்திக்கிறதா ஒரு இதுவும் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து அதே தான், சேம் திங் நான் சொன்னது தான். ரொம்ப சூடு அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து அந்த தாங்கக்கூடிய அந்த ரீஹைட்ரேஷன், அவங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நீர் சத்து உப்பு சத்து கொடுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு அது அவேராக இருக்காது, பெரியவங்க மாதிரி நம்ம கரெக்டாக இந்த டைம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக ஓஆர்எஸ் மாதிரியோ ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் மாதிரியோ ரெப்ளனிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது போக இந்த வெயில் காலத்தில் என்னாகனா வைரஸ் பரவுதல், ரொம்ப வைரஸ் நிறையா பரவும். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு நிறைய அந்த டயரியா வருது. இப்போ ரோட்டா வைரஸ்னு ஒன்று இருக்குது, சம்மரில் ரொம்ப பெருசாக பரவும். அது வந்துச்சுன்னா கண்டினியூஸாக வாட்டரி டயரியா, ஒரு நாளைக்கு 30-40 டைம் டயரியா போகிறதுக்கு, காய்ச்சல் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ காய்ச்சல் வந்தாலும் டயரியா வந்தாலும் திருப்பி உடம்புல இருந்து வாட்டர் லாஸ் ஆகும், வெயில்னாலேயும் வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப வந்து குழந்தைகளை பாதிக்கப்படுது. அந்த வைரஸ்லாம் வந்தது அப்படின்னா நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே, அதாவது வந்து ரொம்ப விட்டு அவங்க கடைசியாக ஒரு சஃபர் ஆகும்போதோ இல்லை ஒரு உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது கொண்டு வராமல் முதல்லயே ஒரு டாக்டர் அணுகி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அணுகி ட்ரிப் மாதிரி போட்டு ரீஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த கிட்னி பாதிப்புல இருந்தும் சிறுநீரக பாதிப்புல இருந்தும் அதே போல் ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து விடுபடுறது எப்படி? இந்த வெயில் காலத்துலேருந்து எப்படி தற்காத்து கொள்ள, அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது? அதான் சொன்ன நாலு மெக்கானிசம் தான். ஒன்று வந்து ப்ராப்பராக வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பாடியிலேருந்து போகிறத ரெப்ளனிஷ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஆண்டுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து உப்பு சத்து எல்லாமே சிறுநீரகம் நல்லா இருக்குதா, சுகர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது. மூணாவது டைரெக்டாக சன்லைட், அதாவது வந்து ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிக்கிறது, வெயில் நின்று வேலை செய்கிறது இல்லை வெயிலுக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிறது தடுக்கணும். நாலாவது விஷயம் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது பாடியில் அப்படின்னா அதுக்கு ஏற்றது சம்மரில் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளூயிட்ஸ் ரெப்ளனிஷ் பண்ணிக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த வெயில் காலம் மட்டும் எந்த காலங்களாக இருந்தாலும் அதிகம் பாதிக்கப்படுறது இந்த கூலி தொழிலாளர்கள், இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த சாலை பணியாளர்கள், கட்டிட பணியாளர்கள், விவசாயிகள், இவங்கெல்லாம் தான் வந்து டைரெக்டாக சன்லைட்டில் நின்று ஃபீல்டு ஒர்க்கில் பண்ணுறாங்க இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க ஃபீல்டில் இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க, இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா, துபாய் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்க டெசர்ட்டாக இருக்கிறதுனால அவங்க சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரிலேருந்து 55 டிகிரி போகும். ஸோ சம்மர் டைமில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட் வச்சுருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா கேட்டகரியும் எப்படின்னா அந்த பீக் டைமில் 11லேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இல்லையா. ஸோ அவங்க வந்து சம்மர் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஷிஃப்ட்ஸ் தராங்க. ஸோ சம்மர் டைமில் டே ஃபுல்லாக லீவ் கொடுத்துட்டு, அப்படி இல்லைனாலும் டே லீவ் இல்லைனாலும் கொஞ்சம் ஏர்லியாக ஆரம்பிச்சு 7 மணிக்கு காலைல ஆரம்பித்து 11 மணியோட வேலையை முடிச்சுட்டு 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரேக் கொடுத்துட்டு 6 மணிலேருந்து திருப்பி ஒரு பீரியடுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இங்கேயும் இப்போ நம்மளுக்கும் அப்படி ஏறிட்டு வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி 40 டிகிரியில் இருக்கிறோம். ஸோ மே மாதங்கும்போது 45 டிகிரி அந்த மாதிரி வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் வந்து அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு யாரெல்லாம் வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ ஹை ரிஸ்க் ஒர்க்கர்ஸோ அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்ஸ் வந்து மாற்றுறது ரொம்ப அவசியம். இந்த வெயிலின் தற்காத்துக்கிறதுக்கு இந்த வேற இந்த குளிர்பானங்கள், இளநீர் இந்த மாதிரி இதுகளை ஏதாவது உதவுமா? ஏன்னா வந்து நீங்கள் உடம்புல ஒரு ஆசிட் சுரக்கனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்றீங்க. நம்ம டேரக்டா தண்ணி குடிச்சா சோடியமோட இது ஹை கன்சப்ஷனா இருக்கும், அது ஒரு பாதிப்பா இருக்குங்க. வேற என்ன இந்த பெரிது யூஸ் பண்றாங்க இந்த இளநீர், சோடா? அதான் உடனே நம்ம நீங்க சூப்பரான கொஸ்டின். அது நான் லாஸ்ட் டைம் என்ன கேட்டாங்க. இப்போ நம்ம நீர் சத்து அதிகமாக குடிக்கணும்னு குளிர்பானங்கள்னு சர்க்கரை அதிகமாக இருக்கிற உப்பு அதிகமாக இருக்க குளிர்பானங்கள் குடிக்கிறது நல்லதில்லை. இது வந்து எல்லாமே ஐசோட்டோனிக் ஹைப்பர்டோனிக்னு சொல்லுவோம். நம்ம குடிக்கிறது இல்லை. இளநீ குடிக்கலாம், மோர் கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம், எலுமிச்சம்பழம் உப்பு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். பட் இந்த மாதிரி ரொம்ப ஹை சுகரி ட்ரிங்க்ஸ் இப்போ குளிர்பானங்கள் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுவே திருப்பி டீஹைட்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் கமர்ஷியல்
கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காம நேச்சர் சார்ந்த பழசாறுகள், நேச்சுரல் பழசாறு குடிக்கலாம். அந்த மாதிரி பெட்டர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.